லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் மோசஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் 6 மாத காலம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து அந்த இடைப்பட்ட காலத்துல இப்ப மீண்டும் அவரு ஒரு தொலைக்காட்சிகளுக்கு 2, 3 தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. அதாவது திருமாவளவர்கள் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு முதல்வர் சொன்னதாகவும், ஏவா வேலு அமைச்சர் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரு. அவருடைய இந்த தொடர்ச்சியான பேட்டிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். முதல்ல எங்க தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி என்னன்னா தோழர், கடைசி நேரத்துல தேர்தல்ல கடைசி நேரத்துல கூட்டணி பேரம் பேசாத எங்க தலைவர். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இன்னைக்குமே எங்க தலைவர் ஈடுபட்டது கிடையாது. உறுதியா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர். எடுத்த முடிவுல யாராவது ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அந்த கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் லீடர். யாருக்குமே இது வரைக்கும் பொலிட்டிக்கலா பயந்து ஒரு முடிவு எடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது கூட கூட்டணியில் இருந்து கொண்டே இலங்கை தமிழர் பிரச்சனையில அப்போசிஷன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண அந்த மீட்டிங்ல போயிட்டு எங்களுடைய தலைவர் கலந்துகிட்டார். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் பொழுது கூட எங்களுக்கு கூட்டணியில உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு ஒதுக்கின இடங்கள் குறைவா இருந்ததுன்னு சொல்லி கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் கருத்து தெரிவிச்ச போது கூட அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்தம் கொடுத்த பொழுது கூட எங்கள் தலைவர் நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு இதனால நாங்க என்ன ஒரு பின்விளைவுகளை சந்திச்சோம்னா, எங்களுக்கு அலாட் பண்ண இடங்கள்ல ஏடிஎம்கே போட்டியிட்டாங்க. கடைசி நேரத்துல எங்களால அவங்களை கூட அப்ரோச் பண்ண முடியல. சோ இந்த மாதிரியான சூழ்நிலையில கூட எங்களுக்கு தலைவர் எங்கேயுமே எங்களுடைய கட்சி தொண்டர்களை விட்டு கொடுத்தது கிடையாது. சோ டெபினேஷன் ஆஃப் திருமா அப்படின்னா என்னன்னா, தேர்தல்ல எலெக்ஷன் டைம்ல கடைசி நேரத்துல கூட்டணி பேரம் பேசுறது கிடையாது. யாருக்குமே பயந்து ஒரு முடிவு எடுத்தது கிடையாது. யாராவது வெளியில இருந்து ஒரு பேர் இன்ஃபுளுன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கட்சி தொண்டர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுத்தது கிடையாது. எல்லா விதமான கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு லீடர். அப்படிப்பட்ட ஒரு லீடரை நீங்க என்ன பண்றீங்கன்னா, விஜயுடைய அந்த புக்கு வெளியீட்டு விழாவுடைய அம்பேத்கருடைய புக்கு வெளியீட்டு விழாவுடைய அந்த மீட்டிங்லயே என்ன பண்றீங்க, அவரை சிறுமப்படுத்த விடுமா திமுக அவரை கட்டுப்படுத்திடுச்சு, அதனால தான் அவர் இங்க வரலன்றீங்க. அதோடைய கண்டினியூ ஸ்டேட்மெண்டா இப்ப என்ன சொல்றீங்கன்னா, திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு அழுத்தம் கொடுத்தாரு, அதனால இவரு திரும்ப கலந்துக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. இது எதன் அடிப்படையில முதல்ல வைக்கிறீங்க? நீங்க விசிகா மேல மட்டுமே இந்த அக்யூசேஷன் வைக்கல, திமுக மேலேயே வைக்கிறீங்க. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்துதுன்னா எதன் அடிப்படை? உங்களுக்கு அந்த தகவல் எப்படி கிடைச்சது அப்படின்றது நீங்க சேர்த்து சொல்லணுமா இல்லையா? அப்போ அப்படி சொல்லலைன்னா நீங்க என்னன்னா, நீங்க ஃபேக்சுவலா பேசல, ஃபிக்ஷனா பேசுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஆகுது. சோ அதனால இன்னொரு விஷயம், எப்பவுமே எங்களோட தலைவர் எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா, ஒரு பிரச்சனைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்ம பிரதானமான ஒரு 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 கட்சிக்கு நம்ம அட்ரஸ் பண்ணணும். அந்த பிரச்சனையை இஷ்யூவை அட்ரஸ் பண்ண தெரியணும். ஆனா இஷ்யூவை பாலிடிக்ஸா மாத்தக்கூடாது. இஷ்யூவை அட்ரஸ் பண்றதுக்கும் இஷ்யூவை பாலிடிக்ஸா மாத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ அவர் எங்க இஷ்யூவை பாலிடிக்ஸா மாத்துறாரு அப்படின்றதுக்கான அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்தே நான் சில உதாரணங்களை சொல்றேன். என்ன சொல்றாரு? கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு, அங்க பெருவாரியான தலித் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இங்க கவர்மெண்ட் உடைய மிஷினரிஸ் அங்க சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, மறுபக்கம் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா ஒரு அயன் லேடி, அவங்க ஒரு தைரியமான ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. 2015ல சென்னை பெருவெள்ளத்துல கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேல பொதுமக்கள் இறந்து போனாங்க. அப்ப இதுதான் உங்களுடைய ஆளுமையான ஒரு லீடர்ஷிப். அவங்க ஆர்கே நகர்ல தொகுதியில மழை பெஞ்சிருக்கு. அந்த பெருவெள்ளம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஜெயலலிதா அவர்கள் ஒரு வாக்கு சேகரிக்கும் மன எண்ணத்தோடு தான் அங்க மக்களை சந்திச்சாங்க. கீழே கூட இறங்கல. சோ இப்படிப்பட்ட ஒரு லீடரை நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆளுமையான லீடர்ன்றீங்க, கூட்டணியில் இருக்கிற விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. திமுகவை விமர்சிக்க கூடாதா, விசிக விமர்சிக்க கூடாதா அப்படின்லாம் கிடையாது. திமுக விமர்சிக்கலாம். எங்க இருந்து நீங்க விமர்சிக்கணும்னா, எங்களுடைய தலைவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க விமர்சிக்கணும். அதே மாதிரி நீங்க விமர்சிக்கும் போது முரண்பாடான ஒரு கருத்தை கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்டா சொல்லக்கூடாது. இப்ப என்ன சொல்றாரு, அந்த புக்கு வெளியீட்டு விழா மாநாட்டில் என்ன சொல்றாரு, அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கரை இந்துத்துவ தலைவர்னு கொண்டாடக்கூடியவர்கள் யார், அம்பேத்கர் எந்த கருத்தியலுக்கு எதிரானவர் அப்படின்றது அங்க பேசினாங்களா? கிடையாது. முற்றிலும் மாறா அதுக்கு மாறா வேற விஷயங்களை தான் அவங்க அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு நல்ல சாமியார்னு சொன்னது, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, தலித்துகள் எவ்வளவு விலை உயர்ந்த சோப்புகளை போட்டு குளிச்சாலும் அவங்களுடைய தீட்டு போவாதுன்னு சொன்னவர். அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லை கடுமையா எதிர்த்தவர்.
சோ அப்படிப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க சனாதனவாதியா இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க ஒரு நல்ல சாமியார்னு சொல்றீங்க. இந்த பக்கம் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் கட்சி, அது ஒரு சாதியவாத கட்சின்ற மாதிரி ஒரு மன்னர் வந்து ஒரு ஆட்சி வந்து தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடம் எடுக்கிறீங்க. 2015ல இருந்து 2021 வரைக்கும் நீங்க திமுகவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? அப்ப தெரியலையா உங்களுக்கு அது வந்து ஒரு மன்னர் கட்சி அப்படின்றது வந்து மனப்பான்மை உள்ள ஒரு கட்சின்றது உங்களுக்கு தெரியலையா அப்போ? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்கு பதிலா இஷ்யூ வச்சு பாலிடிக்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. இந்த இடத்துல தான் நம்ம முரண்படுறோம்னு சொல்றோம். இல்ல அவரு வெளிப்படையா சொல்றாரு. அதாவது இது திமுகவுக்கு எதிரான கருத்து கிடையாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது மக்கள் மன்றத்த ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுதான். விசிகாவுடைய கொள்கையும் அதுவா தான் இருக்கு. அதாவது 5, 6 பேர் எம்எல்ஏ ஆகுறதுக்காக இந்த கட்சி உருவாக்கப்படல அப்படிங்கிற ஒரு வாதத்த வைக்கிறாரு. அது மட்டுமல்ல, திமுகவுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, விசிகாவுனுடைய எம்எல்ஏ, எம்பிக்கள் கூட என்னை திட்டுறாங்க. அந்த அளவுக்கு திமுகவுடைய அழுத்தம், அந்த வேலை அந்த அளவுக்கு பாக்குறாங்க எனக்கு எதிராக அப்படிங்கிறாரு. சார் அத நம்ப என்ன வேணா வந்து ஒருத்தர் மேல சார்ஜ் வைக்கலாம் சார். அந்த சார்ஜ் வைக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து என்ன வந்து ஒரு எவிடென்ஷியலா ஒரு சார்ஜ் வைக்கணும். இப்ப பாருங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு எவிடென்ஷியலா ஒரு விஷயங்கள சொல்லணும். ஆனா என்னன்னா, அதுக்கு மாறா நீங்க வந்து போற போக்குல சில விஷயங்கள சொல்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க தான் வந்து உங்களுடைய ஸ்டேட்மென்ட்க்கு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் அவருக்கே வந்து சில இடங்கள்ல முரணா முடிஞ்சிருக்கும். கூட்டணிய பத்தி உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல அப்படின்னு சொல்ற மாரி ஒரு பதில குடுக்குறாரு. அப்போ நம்ப இங்க இருக்கக்கூடிய அந்த எலக்ஷன் சிஸ்டத்துல எப்படி நம்ம அதிகாரத்த கைப்பற்ற முடியும்? அதிகார பகிர்வு நம்ம கேட்கிறோம். இது எங்க தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்டே நான் அந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னா, நம்ம பவர் ஷேரிங்ன்றது வந்து இப்ப வரைக்கும் விசிகா வந்து எலக்டோரியல் ஒரு ஒரு டிமாண்டா நாங்க இன்னும் அத கொண்டு போகல. ஏன் அத நாங்க கொண்டு போகல அப்படின்னா, இன்னும் பிரச்சார களத்துல தான் அத வச்சிருக்கிறோம்னா, ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, எங்க தலைவர் சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். என்னன்னா, அது அவுட் ஆஃப் கம்பல்ஷன்ல ஏற்படணும். அவுட் ஆஃப் டிமாண்ட்ல ஏற்பட்டா அது ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். அது என்ன அவுட் ஆஃப் கம்பல்ஷன்ல ஏற்படணும்னா, திமுக, அதிமுக கிட்ட ஒரு பெரிய வோட் பேங்க் இருக்கு. ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு 25% மேல அவங்களுடைய வோட் பேங்க் இருக்கு. அப்போ அதுல வந்து ஒரு டிராப் ஏற்படணும். அதுல ஒரு டிராப் ஏற்பட்டா மட்டும்தான் அது வந்து அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அவங்களுக்கு அதிகார ஆட்சி அமைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு தனிப்பெரும் கட்சியா வந்தாலும் தனிப்பெரும்பான்மை வரமாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அது வந்து பாசிபிளா இருக்கும். அதுதான் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் நிகழும். நீங்க அவுட் ஆஃப் டிமாண்ட்ல எங்களுக்கு பவர் கொடுங்க, எங்களுக்கு பவர் கொடுங்க நம்ம போய் கேட்டு வாங்கினாலுமே ஒண்ணு என்ன பண்ணா அது கொடுத்தாலும் அது டெம்பரவரியா தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம கட்சியை கிராஸ் ரூட் லெவல்ல வலிமைப்படுத்தணும். அதற்கான வேலையை இறங்கி செய்யணும். அப்ப நம்ம கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம ஒரு பக்கம் இங்க செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த கட்சிக்குள்ள உங்களை வலிமைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற வேலையை நீங்க தொடர்ந்து செய்றீங்கல்ல. அப்ப கட்சிக்குள்ளே உங்களுக்கான ஒரு டீம் உருவாக்குறதும், அவங்கள நீங்க வந்து சோசியல் மீடியா மூலியமா வந்து உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கிறதும், இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதற்கும் எல்லாத்துக்கும் மேல அவரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சார்ஜ் என்னன்னா, தலைவரை வந்து கொஸ்டின் பண்றாங்க. நம்ம வந்து நம்ம கட்சியுடைய வந்து அவரு எல்லாருக்குமே வந்து ஒரு 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 ஸ்லாங் இருக்கும். உடன்பிறப்பேன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் ஆரம்பிப்பார். ஆனா எங்களுடைய தலைவர் என்ன ஒரு படி மேல போயிட்டு என் உயிரிலும் மேலான விடுதலை சிறுத்தைகளே என்னுவார். உயிரிலும் மேலானனா ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர் தான் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். உயிர் உடம்புல இருந்து போயிடுச்சுன்னா நம்ம பொணம் நின்றுடுவாங்க. மனுஷன்னு சொல்ல மாட்டாங்க. சோ அந்த மாதிரி உயிரிலும் மேலான என்னுடைய விடுதலை சிறுத்தைகளேன்னு சொல்லிட்டு உயிரிலும் மேலா நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவரை நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவருக்கு என்ன விதமான ஒரு பாசிட்டிவ் இருக்கோ அவருக்கு என்ன விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு டைமென்ஷன் இருக்கோ யார்கிட்டயும் வந்து பேரம் பேச மாட்டாரு எங்கேயுமே அடிபணிஞ்சு போக மாட்டாரு தொண்டர்கள் எதுவுமே அடமானம் வைக்க மாட்டாரு சுயஜாதி பெருமையை பேச மாட்டாரு டெமோக்ராட்டிக் வந்து போர்ஸை யூனிட்டி பண்ண வரக்கூடிய ஒரு லீடர் இந்த மாதிரி நம்ம எதை உறுதித்தன்மைன்னு நம்புறோமோ அதை கொஸ்டின் பண்ணும்போது அதை நீங்க சைலண்டா வந்து வேடிக்கை பாக்குறீங்க அடுத்த இன்டர்வியூல நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கட்டுப்படுத்திட்டாரு இன்னும் சிறுமப்படுத்துறீங்க இது எப்படி தவறு இது இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது சொல்லுங்க அந்த தொலைக்காட்சி பேட்டியில அவர் சொல்றாரு, நெறியாளர்கள் கேட்கறாங்க, அதாவது விசிகாவுல உங்களுக்கு நிகராக இருக்க தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் சொல்றாரு, அவங்க மட்டுமே விசிகா இல்ல. விசிகாவுல இன்னும் நிறைய இருக்கிறாங்க. அதாவது மாநில நிர்வாகிகள் ஒரு 30 மாவட்ட செயலாளர்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும், ஏன்னா அவர் தொடர்ச்சியாக திருமாவளவர்களை எந்த இடத்துலயும் விட்டுக் கொடுக்கல. அவருடைய குரலா தான் ஒலிக்கிறார் தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராரு. அதிகாரத்துல பங்கு உட்பட பல்வேறு விஷயங்கள பேசுறாரு. அதனால அவர் பின்னாடி அந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. இதெல்லாம் அடுத்த கட்டமா எப்படி போகும்னு பாக்குறீங்க? தொடர் முதல்ல கிட்டத்தட்ட 25 வருஷம் எங்களுடைய தலித் பாலிடிக்ஸ்ல எலக்டோரியல் பாலிடிக்ஸ்ல எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல
எப்பவுமே இல்லாத ஒரு சுமூகமான சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, விசிகாவுடைய கேடர்ஸும், டிஎம்கே உடைய கேடர்ஸும், கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய கேடர்ஸும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் எல்லாம் கிராஸ் ரூட் லெவல்ல ஒண்ணு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வந்து தலைவர் எடுத்த சில டெமோக்ராட்டிக்கலான அப்ரோச் தான் இதுக்கு காரணம். தர்மபுரி கலவரம் நடக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வந்து தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கணும் போது எங்க தலைவர் நினைச்சிருந்தாருன்னா தலித் கூட்டமைப்பை ஒண்ணு உருவாக்கி இருக்கலாம். எல்லா அம்பேத்கர் மூவ்மெண்ட்டையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிருக்கலாம். ஆனா செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் மோர் டேஞ்சர் தென் ஐசோலேஷன். அதாவது உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிறது என்பது நீ தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அதை விட மோசமானதுன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, எங்களுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா, எங்க நாங்க வந்து மத்த அம்பேத்கர் மூவ்மெண்ட்ல இருந்து நாங்க வேறுபடுறோம் அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒரு அம்பேத்கரிட்டா மட்டுமே தங்களை காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நாங்க என்னன்னா, இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இங்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் நாங்க ஒண்ணு சேர்ந்தோம். பெரியாரிசத்து, கம்யூனிசம், அம்பேத்கரிசம் இதெல்லாமே வந்து எங்க தலைவர் வந்து ஒரு ஜாயின் பண்ணாரு. சோ இந்த வந்து பக்குவத்தோட எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்களை அவர் வந்து அவங்க வந்து தயார்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப இவங்க எல்லாருமே என் பின்னால வந்துருவாங்க, ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு என்னதான் ஆதரிக்கிறாங்க, என் கூட தான் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதுவே வந்து கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, கட்சியுடைய வந்து தலைமையை கொஸ்டின் பண்றீங்க. எனக்கு இத்தனை மாவட்ட செயலாளருடைய ஆதரவு இருக்கு, இத்தனை ஒன்றிய செயலாளருடைய ஆதரவுன்னா என்ன சொல்ல வரீங்க? இப்ப இதுதான் வந்து மிரட்டுறதுக்கு ஆன அர்த்தமே. இதுதான் அன்டு இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவாங்க அதை. இதுதான் புற அழுத்தம் கொடுக்கிறது. அப்ப கட்சியுடைய தலைமையை நீங்க மிரட்டுறீங்களா? உண்மையிலே நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்களா இருந்தா நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு துணை பொதுச் செயலாளரா அந்த பொறுப்பு நீங்க உணர்ந்து நடந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, தலைவரோட போய் பேசுவீங்க. தலைவருக்கு ஒரு தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா அதுக்கு முரணான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதுவும் லைம் லைட்ல வந்து சொல்ல மாட்டீங்க. அப்படி சொன்னா அது என்ன விதமான அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றத நம்ம யோசிக்கிறோம். அதுதான் பாலிடிக்ஸ்ன்றது. பாலிடிக்ஸ்ன்றது மட்டும் என்னன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே யோசிக்கிறது கிடையாது. அடுத்தது இந்த 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 ஸ்டேட்மெண்ட் என்ன விளைவை ஏற்படுத்த போறோம், என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப அது வந்து ஒரு ஒரு இந்த இங்க விளைவு எஃபெக்ட் வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இவர் பண்றக்கூடிய இந்த இஷ்யூ கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கக்கூடிய திமுக கேடர்ஸ்க்கும் விசிக கேடர்ஸ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பிக்ஷனை ஏற்படுத்திருச்சுன்னு வச்சுங்களேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 இடத்துல நாங்க சீட்டு வாங்கி நின்னா கூட எப்படி வந்து ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு ஒரு இணக்கமா வேலை செய்ய முடியும்? அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படாதா? அப்ப இதனால பயனடையக்கூடியவங்க யாரு? எதிர்க்கட்சியில் இருக்கக்கூட தான் பயனடைவாங்க. அப்ப இதை வந்து நீங்க இதெல்லாம் தெரியாம பண்றேன்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக் ஒர்க் பார்க்கக்கூடியவர். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு ஃபிக்ஷனை ஏற்படுத்துது அப்படின்னும் போது நீங்க அதை தவிர்த்திருக்கணுமா இல்லையா? அப்ப இவர் பின்னாலலாம் யாரும் போக மாட்டாங்க. நல்லா ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க. தலைவர் வந்து இந்த அமைப்பை வந்து எப்படி உருவாக்கி இருக்கிறாருன்னா, அதாவது ஒரு லீடர் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டுமே இது கிடையாது. எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. லீடர் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி திரும்ப தான் அந்த கட்சியுடைய எல்லாமே. ஐ மீன் என்ன என்ன மீனிங்ல சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு சிங்கிள் லீடர் மட்டும் தான் பேஸ் பண்ணி அந்த இயக்கம் இயங்குதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. எங்களுக்கான புரிதல் எப்படி அப்படி இருந்தா நாங்க வந்து பேர் அம்பேத்கர் மூவ்மெண்ட் நோக்கி போயிருக்கலாமே, அப்படி இல்ல. ஆனா இது என்னன்னா, ஒரு சிங்கிள் லீடர்ஷிப்பை பேஸ் பண்ணி மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. ஐடியாலஜிக்கல் பேஸ்ல இயங்கக்கூடிய ஒரு பார்ட்டி. சோ தலைவருடைய அவர் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளை உள்வாங்கி வந்து இருக்கிற எந்த சிறுத்தைகளுமே தலைவரை விட்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இதுதான் வந்து தலைமையை மிரட்டுறது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஏவா வேலு அழுத்தம் கொடுத்துட்டாரு, திமுக மிரட்டுதுன்னு சொல்றீங்கல்ல, உண்மை அது கிடையாது. எனக்கு பின்னால இத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்கன்னு அவர் சொன்னது உண்மையானால் இதுதான் உண்மையிலே தலைமையை மிரட்டுறதுக்கான அர்த்தம். திமுகவே பயப்படலன்னும் போது இவங்களுக்கு பயந்துருவாங்களா என்ன? ஆனா அவருடைய பார்வை வந்து ஒரு பறந்து விரிந்த நிலையில இருக்கு. தலித் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய அடுத்த நிலைக்கு எட்டுது. உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசல ஒரு தலித் முதல்வராக முடியுது. உத்தரப்பிரதேசல ஆக முடியுது. சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு தலித்த வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதி அந்த இடத்துல ஒரு வேட்பாளரை கூட நிப்பாட்ட முடியாத நிலைதானே தமிழ்நாட்டுல இருக்கு. இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி ஒரு பறந்து விரிந்த பார்வையை வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது தோழர், ஒரு நபர் ஒரு தலித் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, அதனால இங்க வந்து நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் அட்டைன் பண்ணிட்டோம்னா பாஜக அதை என்னைக்கோ செஞ்சிருச்சு. இங்க ஒரு ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து இவங்க வந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக்கிட்டாங்க. ஒரு இஸ்லாமியரை இவங்க குடியரசுத் தலைவராக்கி இருக்கிறாங்க. ஒரு பிசியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் பிரதமராக இருக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அங்க இருந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியும். அப்போ ஒரு தலித் உத்தரப்பிரதேசல முதலமைச்சர் ஆகிட்டாரு, அதனால வந்து அங்கேயே சாத்தியமாவதுனா இங்க ஏன் சாத்தியமாவல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது கேட்கும்போது நல்லா இருக்கும். உத்தரப்பிரதேசல இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வந்து இஸ்லாமோபியா வந்து எந்த அளவுக்கு பரப்பப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஒரு ஸ்டேட்டா வந்து தமிழ்நாடு இருக்கா இல்லையா? அப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தின ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
இப்ப இந்த இடத்துல வந்து இந்த மதவாத சக்திகள் இந்த இடத்துல வந்து பெரிய லெவல்ல கால் ஊன்றாம அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அரணா இருந்த ஒரு மூமெண்ட் விசிகா. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இங்க ஒரு தலித் முதலமைச்சரா ஆகக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி லாஜிக்கலா கரெக்டா இருக்கும். ஆனா என்ன பண்ணணும்னா, அதை நம்ம கட்சியை கிராஸ் ரூட் லெவல்ல நம்ம எம்பவர் பண்றதுக்கான வேலையை தொடர்ந்து செய்யணும். அது செய்யாம நம்ம என்ன எனக்கு நீங்க வந்து எனக்கு அவுட் ஆஃப் டிமாண்ட்ல நீங்க எனக்கு பவர் கொடுங்க பவர் கொடுங்க நம்ம கேட்டு வாங்கிட்டா கூட அது திமுகக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அது வந்து நேச்சரா இருக்காது, ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க அந்த மாதிரி அவுட் ஆஃப் டிமாண்ட்ல நீங்க பவர் ஷேரிங்க வாங்குனீங்கன்னா உண்மையிலேயே அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப அவுட் ஆஃப் கம்பல்ஷன்ல வாங்கணும்னா நம்ம அமைப்பத்தை வந்து வலிமைப்படுத்தணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எவ்வளவு பொது சமூகத்தினர் வந்து ஆதரிக்கிறாங்க தெரியுமா? ஒரு காலகட்டத்திலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் கட்சி, ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சி, இல்ல ஒரு மண்டலத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சி, ஒரு சாதிக்கான ஒரு கட்சி, இவங்க தான் இருப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க தான் அதுல இருப்பாங்க, படிக்காதவங்க தான் அந்த கட்சி பின்னால போவாங்க அப்படின்லாம் சொன்ன காலங்கள்லாம் போய் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எத்தனை டாக்டரேட் இருக்காங்க தெரியுமா? எத்தனை அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு பிஹெச்டி பண்ண ஸ்காலர்ஸ் இங்க விசிகால இருக்காங்க தெரியுமா? விசிகால நான் தலித்துடைய ஃபோர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நாங்க அவங்க நான் தலித்தா பார்க்கல, டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸா பாக்குறோம். அப்போ விசிகா இங்க வந்து வெறும் அரசியல் களத்துல மட்டுமே நாங்க ஒர்க் பண்ணல. எலெக்ஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றோம், ஏதோ வின் பண்ணிட்டோம், எலெக்ஷன்ல பவரை கேப்சர் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் எங்களுடைய வேலைன்னு கிடையாது. பண்பாட்டு தளத்திலும் கல்ச்சரலா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதோடைய சேஞ்சஸ் தான் வந்து உத்தரப்பிரதேசம் நீங்க தமிழ்நாட்டையும் அழகா பிரிச்சு பார்த்துலாம். உத்தரப்பிரதேசத்துல மாட்டிறைச்சி வச்சுட்டு இருந்ததுக்காக ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே ஒரு ஒரு முதியவர் அடிச்சு கொலை பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மாப் லிஞ்சிங், இது எவ்வளவு பெரிய இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்குதா? ஆனா இங்க கேஸ்ட் இஷ்யூ இங்க இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த சாதி பிரச்சனைய திமுகவோட மட்டுமே தொடர்பு படுத்தி அதை கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்கல்ல, இது அந்த பிரச்சனையே டைல்யூட் பண்ற ஒரு விஷயம். அந்த பிரச்சனையோட இது ரொம்ப ஆபத்தானதுன்ற நான். அந்த பிரச்சனை கேஸ்டோட இது ரொம்ப ஆபத்தானது, கேஸ்ட் இஷ்யூ இது ரொம்ப ஆபத்தானது. இங்க திமுக கேஸ்டோவை வந்து டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையை அதிகாரத்துல வரும்போது சில வேலைகள் எல்லாம் செய்யறாங்கல்ல. அங்க என்ன பண்ணீங்க? ராமர் மசூதி இடிக்கிறதுக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை கூட்டு போயிட்டு இடிச்சிட்டீங்க. இன்னைக்கு அந்த இடத்துல பாபர் மசூதி இடிச்சிட்டீங்க. பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி தேவைப்பட்டாங்க. இப்ப அது இடிச்ச இடத்துல ராமர் கோயில் கட்டியாச்சு. கட்டின இடத்துல நான் வந்து ஒரு ஒரு எஸ்சியோ எஸ்டியோ ஓபிசியோ உள்ள போக முடியுதா? போக முடியல. அங்க தமிழ்நாட்டுல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சட்டம் போடுறாங்க ஒரு அரசு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்து கேஸ்ட டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையை செய்யறாங்கல்ல. ஆனா ஒரு பக்கம் ஆப்போசிட்ல கேஸ்ட் சாதி ஒரு அழகிய சொல், நாடக காதல், தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு, இப்படியான ஒரு விஷயத்தை திட்டமிட்டு கட்டமைப்பாங்களா? அதை நோக்கி உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன? அப்போ அதை நீங்க மியூட் ஸ்பெக்டேட்டரா இருக்கிறீங்கன்னா அதை நீங்க ஆதரிக்கிறன்ற மாதிரி தானே அர்த்தமாயிடும். அப்போ தமிழ்நாடு வந்து இந்த இவ்வளவு ஒரு முற்போக்கான ஒரு மாநிலமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்பாட்டு தளத்துல சோசியலா நாங்க ஒர்க் பண்ண ஒர்க் தான் இதோடைய ரிசல்ட். இல்ல இதெல்லாம் ஒரு அஜெண்டா, தலித் மக்களுடைய வாக்கு வங்கிகளை உடைக்கணும்னா ஆதவ அர்ஜுனா இப்படி செயல்படுறாருன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. ஆனாலும் இன்றைக்கு அவர் திருமாவளவர்களை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல, அதிகாரத்தை பத்தி பேசுறாரு, தலித் உரிமைகளை பத்தி பேசும் பொழுது ஒரு சாதாரண விசிக தொண்டன் மனதில கூட சரியா தானே பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இரட்டை நிலைப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இதெல்லாம் அவர்களுடைய இது அடுத்த கட்டமா எப்படி போகும்னு பாக்குறீங்க? நீங்க சொல்றது நான் ஒரு பாயிண்ட்ல அக்செப்ட் பண்றேன் தோழர். இப்ப என்னன்னா, ஒரு சராசரியா ஒரு விசிகாவுடைய தொண்டனா இருக்கக்கூடியவன் என்ன நினைப்பான்னா, என்னுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும், எங்க கட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதுக்கான மெத்தட் வந்து இதுதானா? இப்ப நம்ம இப்போ திமுக கூட்டணியில இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளவு ஏற்பட்டுடுச்சு. நம்ம திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம்னு வச்சுங்களேன். இருக்கக்கூடிய எலெக்ஷன் முறையில இது வந்து ரேஷியோ பேஸ்ட் எலெக்ஷன் கிடையாது. நம்பர்ஸ் தான் டிசைட் பண்ணும். அப்ப நீங்க வெளியே வந்தீங்கன்னா யாரோட கொண்டு போய் கனெக்ட் பண்ண போறீங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பக்கம் திமுக விமர்சிக்கிறீங்கல்ல, திமுகவை மட்டுமே விமர்சிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. திமுக யார் தான் விமர்சிக்கல? எங்க கட்சியில நிறைய பேர் திமுக விமர்சிச்சு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். எங்களோட எங்களோட துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே ஒரு மேடையில சொல்றாரு, இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ நானு, ஆனா வந்து என்னுடைய பெயர் இந்த இடத்துல வந்து நீங்க போடல அப்படின்னும் போது அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனையா அவர் மாத்தாம என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ், இப்ப எனக்கான பிரதிநிதித்துவத்தை இந்த இடத்துல கொடுக்கணுன்றத வந்து பொது வெளியில தான் நாங்க பேசுறோம். அப்ப யார் தான் எங்க திமுக எதிர்க்காம இல்ல? திமுக எல்லா இடங்கள்லயுமே நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறோமா? வேங்கை வயல் பிரச்சனையை வந்து யார் பிரதானமான ஒரு பிரச்சனையா மாத்தி இன்னைக்கு வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. ஒரு மாவட்டத்துக்கு கூட ஆர்ப்பாட்டம் பண்ணாத பாஜக எங்களை நோக்கி கொஸ்டின் கேக்குது இதுல. அப்போ இதுல விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்களை நீங்க எப்படி டைவர்ட் பண்ணி கொண்டு போறீங்க?
இப்ப நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்க யாரோட கொண்டு போய் எங்களை இணைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க? ஒரு பக்கம் திமுக விமர்சிக்கிறீங்க. திமுகவை மட்டுமே விமர்சிச்சுட்டு அந்த பாயிண்ட்ல நின்னு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாதுங்க. அந்த விமர்சனங்கள் எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்கு. அவர் சொல்ற விமர்சனங்கள் சிலதெல்லாம் வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ற மாதிரி இல்லைன்னா பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு மாறா என்ன சொல்றாருன்னா, விஜய ஒரு பெரிய ஆளுமையாவும், ஏடிஎம்கே வந்து ஒரு ஜெயலலிதா அவர்களை வந்து நீங்க வந்து ரொம்ப உயர்த்தி பிடிக்கிற ஒரு விஷயமும் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கும். அப்போ டிஎம்கே ஆல்டர்னேட்டிவ் ஏடிஎம்கே கூட்டு போறீங்கல்ல, ஏடிஎம்கேல கேஸ்ட் இஷ்யூ இல்லையா? ஏடிஎம்கே என்ன சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியா? அப்ப விஜய் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா? விஜய் என்ன சொல்றாரு? தன்னுடைய கொள்கை தலைவர்களா புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அறிவிச்சிட்டாரு. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் 26 ஒரே ஒரு சின்ன டியூட் கூட கிடையாது. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு பெரிய ஒரு த்ரெட்ல இருக்கு. யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் அப்போசிஷன் அந்த அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை எடுத்துட்டு வீதி வீதியா போறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க நவம்பர் 26 ஏதாவது ஒரு உங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்க நடிகர் கிடையாது, ஆக்டர் கிடையாது, நீங்க லீடரா மாறிட்டீங்க. பண்ணல. அடுத்தது என்ன? பாபர் மசூதி இடிப்பு. டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிச்ச நாள். அப்போ வந்து அன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது வந்து உங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றீங்களா பாஜகவை விமர்சனம் பண்ணி ஏதாவது ஒரு டியூட் போட்டீங்களா? கிடையாது. வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழாவை கடந்துருச்சு. நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு இப்போ. அப்போ வைக்கம் நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொரு ஒரு கொள்கை தலைவர் எங்களுடைய தந்தை பெரியார்னு சொல்றீங்க. அப்போ வைக்கம் போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு நீங்க டியூட் போட்டீங்களா? அதெல்லாம் ரிலேட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு லீடரா இருக்கிறார் விஜய். விஜய் கட்சியில இன்னும் மாவட்ட செயலாளர்களே நியமிக்கல. எங்க கட்சியில 144 மாவட்ட செயலாளர் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 300 400 ஒன்றிய செயலாளருக்கு மேல இருக்கிறோம். கட்டமைக்கப்பட்ட கட்சி. கிராஸ் ரூட் லெவல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி இல்லாத ஏதாவது ஒரு வில்லேஜ் காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு முகாம் உங்களால காட்ட முடியுமா? திமுக அதிமுகக்கு இணையா நாங்க கட்சி, அதாவது அமைப்பா நாங்க வந்து கட்டமைச்சிருக்கிறோம் எங்க இயக்கத்தை. அப்போ 25 வருஷம் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் வந்து கட்சியுடைய கிளையை நாங்க கட்டமைச்சிருக்கிறோம். எங்க தலைவர் வந்து ஒரு ஒரு உறுதிப்பட ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 கொள்கை உறுதியான ஒரு லீடரா நிக்கிறாரு. எல்லா அம்பேத்கர் மூவ்மெண்ட்டுமே பிஜேபி பாஜகவோட துணை போயிடுச்சுங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க. ராம்விலாஸ் பஸ்வான் எடுத்துங்க, ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அம்பேத்கர் கொண்டு வந்த மூவ்மெண்ட் இன்னைக்கு யாரோட இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் பிஜேபியோட ரொம்ப சபஸ்டிகேட்டடா ரொம்ப பவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பவர் ஷேரிங் கிடைச்சிருச்சு. அதனால என்ன பிரயோஜனம்ன்ற நான் அவங்களுக்கு எல்லாம் பவர் ஷேரிங் கொடுத்திருக்காங்க. ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? எங்க தலைவர் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாருன்னா இங்க இந்த ஒன்றிய அமைச்சர் கிடையாது. அவர் நினைச்சாருன்னா அவர் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசனாவே பிஜேபி மாத்திரும். ஆனா அது இந்த மாதிரி எங்க தலைவர் போனாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசனா இருக்க மாட்டார். அவர் தான் ஒர்ஸ்ட் சிட்டிசனா இருந்திருப்பார். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எங்க தலைவர் எடுத்தாரா? அதிகாரத்துக்கு எங்கேயாவது வந்து மயங்கினாரா? அப்படியே கிடையாது. உறுதிப்பட நிக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு லீடரை நீங்க என்ன பண்றீங்கன்னா யாரோட கொண்டு போய் கனெக்ட் பண்றீங்க? விஜய்க்கு சபார்டினேட்டா கொண்டு போறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு 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 அபத்தமான ஒரு நடவடிக்கை இது. அப்போ விஜய்க்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? விஜய்க்கு டெஸ்டட் ஓட் பேங்க் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. நான் விஜய் என்ன சொன்னாரு? நான் பவர் ஷேரிங் கொடுக்குறேன்னு சொன்னார்ல. பவர் ஷேரிங் கொடுக்குறேன்னு சொன்னபோது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி யாராவது ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? அப்ப அவர் சொன்ன மெத்தட் இருக்குல்ல, நீங்க வாங்க ஒரு சினிமாட்டிக்கா ஒரு ஒரு டயலாக் சொல்ற மாதிரி ஒரு அப்ரோச் சொன்னார்ல, அதான் எங்க தலைவர் போற போக்குல அதை விமர்சிச்சுட்டு போயிட்டார். என்ன நீங்க என்ன பண்டிகை கால ஆஃபர் மாதிரி எங்களுக்கு வந்து பவர் ஷேரிங் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். அப்போ பிஹைண்ட் ஸ்கிரீன் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் மக்களை கூட்டி நீங்க பேசுறீங்க. அப்ப உங்ககிட்ட ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்ல. அப்போ உங்களுக்கு நாங்க சபார்டினேட்டா? உங்களோட நாங்க வந்து நிக்கணுமா? அப்ப நீங்க இவ்வளவு திரும்ப வந்து ஒரு ஆளுமையான ஒரு தலைவர்னா விஜய் அறிவிக்கட்டுமே. தலைவர் திரும்ப தான் வந்து நாங்க எங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர்னு அறிவிக்கட்டுமே. அறிவிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க யாரோட எதுவுமே கனெக்ட் பண்ண பாக்குறீங்க? திமுக கேஸ்டிஸ்ட் கட்சி. நீங்க சொல்ற பார்வையில இருந்து ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டா கூட யாரோட நீங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ண பாக்குறீங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அவர் பயந்துட்டாரு. அவர் வந்து திமுக கட்டுப்பட்டுட்டாரு. அவர் ஆதவ அர்ஜுனாக்கு கட்டுப்பட்டுட்டாரு. அவர் துணை பொதுச் செயலாளர்களுக்கு கட்டுப்பட்டுட்டாரு. ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு எங்க லீடர் என்னன்னா, இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல கட்சி நலன் இருக்கு. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல கூட்டணி நலன் இருக்கு. ஆனா நான் லீடர். நான் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றார். இப்போ மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு லீடரை நீங்க எப்பவுமே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் டவுன் சைசிங் பண்ணதுன்றத கூட நீங்க உணராத அளவுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கா? நான் கேட்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.